இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ப்ரூனேயில் நல்லா மழையாக தான் இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் கடையில் இருந்து பக்கோடா சமோசா இதெல்லாம் வீட்டில் வந்து வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க தான் முடியுமே தவிர அந்த மாதிரினா இங்கே கிடைக்காது. சமோசானா கிடைக்கும், ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் வாங்கணுமா அப்படின்னு ஒரு அலுப்புலே நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு தான் வெங்காய பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். அதோட 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டீ தான். அதுவும் லெமன் கிராஸில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எங்கள் வீட்டிலே இருந்தது. சரி அதையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக லெமன் கிராஸ் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூளை போட்டு அப்படியே பாலையும் சேர்த்து டீயை ரெடி பண்ணியாச்சு.